ஆல் இண்டியா ரேடியோ சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை ஏழைகளின் பசியாற்றும் பாரத் அரிசி. எழுதியவர் என். ஹேமாவதி. இந்தியாவில் பெரும்பான்மை மக்களின் பிரதான உணவாக இருப்பது அரிசி. இந்தியாவில் சராசரியாக ஓராண்டுக்கு 120 மில்லியன் டன் அரிசி உற்பத்தியாகிறது. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, பஞ்சாப், ஒடிஷா, சத்தீஸ்கர், பீகார் போன்ற மாநிலங்களை இந்தியாவின் அரிசி கிண்ணம் என்று சொல்லலாம். தேசத்தின் ஒட்டுமொத்த அரிசி உற்பத்தியில் 75% அதிகமான பங்களிப்பை இந்த மாநிலங்கள் வழங்குகின்றன. இந்தியாவில் பெரும்பான்மை மக்களால் உண்ணப்படும் பிரதான உணவாக அரிசியே இருக்கிறது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை தமிழகம் அரிசி உற்பத்தியில் முன்னணியில் இருக்கிறது. தமிழகத்தில் 28 மண்டலங்களில் அரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது. சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் 72 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது. நவீன அரிசி உற்பத்தி முறையில் இடுபொருள்களின் தேவை அதிகமாக இருக்கிறது. விதை தொடங்கி உரம் வரைக்கும் விவசாயிகள் நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. இடுபொருள்களின் விலை அதிகரிப்பதால் உற்பத்தியின் விலையும் அதிகமாகிறது. அரிசி விலை வழக்கமாக ஏப்ரல், மே மாதங்களில் அதிகரிக்கும். அறுவடை பருவமான ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் குறையும். தண்ணீர் பற்றாக்குறை, இயற்கை சீற்றங்கள் போன்ற காரணிகளும் அரிசி உற்பத்தியை பாதிக்கின்றன. குறிப்பாக எல்னினோ போன்ற காலநிலை மாறுபாடுகள் அரிசி உற்பத்தியை வெகுவாக பாதித்துள்ளன. தென் மாநிலங்கள் இதன் விளைவுகளை அதிக அளவில் எதிர்கொள்கின்றன. அதனால் சமீப காலங்களில் அரிசி விலை உயரத் தொடங்கியது. மத்திய, மாநில அரசுகள் அரிசி விலையை கட்டுக்குள் கொண்டுவர பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு தனது கையிருப்பில் இருக்கும் அரிசியை பொது சந்தைக்கு கொண்டு வந்து விலையை கட்டுக்குள் வைக்க நடவடிக்கை எடுத்தது. தவிர உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு பாசுமதி அரிசி தவிர்த்து பிற வகை அரிசி ஏற்றுமதிக்கும் மத்திய அரசு தடை விதித்தது. உலகத்தின் பெரும்பான்மை மக்கள் அரிசியை உணவாக கொண்டிருக்கும் சூழலில் உலகின் ஆகப்பெரிய அரிசி உற்பத்தி நாடான இந்தியா இந்த முடிவை கனத்த இதயத்தோடு எடுத்தது. உலகின் அரிசி தேவையில் சுமார் 40.4% இந்தியா பூர்த்தி செய்து வந்தது. இங்கிருந்து சுமார் 140 நாடுகளுக்கு அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. உள்நாட்டு அரிசி தேவையை சமன்படுத்த மத்திய அரசு இப்படி ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தானிய சேமிப்பு கிடங்குகளில் சுமார் 41 மில்லியன் டன் அரிசியை இந்தியா கையிருப்பில் வைத்துள்ளது. இது உள்நாட்டு தேவையை விட 3 மடங்கு அதிக அளவாகும். அத்துடன் பொது விநியோக திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் சுமார் 700 மில்லியன் டன் ஏழை மக்களுக்கு அரிசியை மாதந்தோறும் மத்திய அரசு விநியோகம் செய்து வருகிறது. இந்த சூழலில் அரிசியின் விலையை கட்டுப்படுத்த தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு, தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு, கேந்திரிய பண்டார் விற்பனை நிலையங்கள் மற்றும் நடமாடும் வேன்கள் மூலமாக சில்லறை சந்தையில் கிலோ 29 ரூபாய் என்ற மானிய விலையில் அரிசி வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த அரிசிக்கு பாரத் அரிசி என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே உணவுப் பொருள் விலையை கட்டுக்குள் வைக்கும் வகையில் பாரத் கோதுமை மாவு கிலோ 27 ரூபாய் 50 காசுகளுக்கும், பாரத் பருப்பு வகைகள் கிலோ 60 ரூபாய்க்கும் மானிய விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் பாரத் அரிசி விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. 5 கிலோ, 10 கிலோ எடையுள்ள பாரத் ரைஸ் பாக்கெட்டுகள் விற்பனைக்கு கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக சில்லறை விற்பனை சந்தையில் 5 லட்சம் டன் அரிசியை விற்பனை செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேவை மற்றும் இருப்பு அளவை பொறுத்து பாரத் அரிசியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்து வருகிறது. அதன்படி தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 22,000 டன் பாரத் அரிசியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் இந்த அரிசி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை சந்தையில் விலைவாசி உயர்வை குறைக்கும் முயற்சியாகும். பல்வேறு வகையான அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த ஓராண்டில் அரிசியின் சில்லறை மற்றும் மொத்த விற்பனை விலை சுமார் 15% அதிகரித்துள்ளது. எனவே விலையை குறைக்க NAFED மற்றும் NCCF ஆகிய 2 கூட்டுறவு சங்கங்களை கொண்ட மத்திய அங்காடிகள் மூலம் அரிசியை சில்லறை விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது என்று மத்திய உணவுத்துறை செயலாளர் திரு சஞ்சீவ் சோப்ரா தெரிவித்துள்ளார். பாரத் அரிசி இணைய வழியிலும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் வணிக நிறுவனங்கள் அனைத்திலும் இந்த அரிசி எளிதாக கிடைக்கும். இ காமர்ஸ் தளங்கள் மூலமாகவும் விற்பனை செய்யப்படும்.
அரிசி பதுக்கலை தடுக்கும் நடவடிக்கைகளையும் மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. அரிசி கையிருப்பு விவரங்களை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மத்திய உணவுத்துறை அமைச்சக வலைதளத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்று சில்லறை மற்றும் மொத்த விற்பனையாளர்களுக்கு மத்திய உணவு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பாக பாரத் அரிசி விற்பனைக்கென 200 விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட்டு வருகின்றன. தனியார் தொழில் முனைவோர் மூலமும் இந்த அரிசி விற்பனை செய்யப்பட உள்ளது. இந்த அரிசியை வாங்க ரேஷன் கார்டு தேவையில்லை. ஒருவர் 10 கிலோ வரை இந்த அரிசியை வாங்க முடியும். தக்க நேரத்தில் மத்திய அரசு சில்லறை சந்தையில் நேரடி அரிசி விநியோகத்தை தொடங்கியிருப்பதால் இந்தியாவில் அரிசி விலை கட்டுக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் பாரத் அரிசி வருகையால் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி எந்த வகையிலும் பாதிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை ஏழைகளின் பசியாற்றும் பாரத் அரிசி. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.